பிடிக்கணும் பண்றேன் வயசு அம்மாட்ட என்ன போன் இருக்கும் அது சரியா அது செத்து கிடந்த அப்புறம் தான் தெரியும் வெள்ளம் வந்திருக்கேன் இடம்பெயர்றீங்களா ரோட்டு வேலை நான் அப்படியே உளுத்து போச்சேன் அது அப்புறம் இன்னும் போடல மழை தண்ணி நிக்க 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 ரோட்டு அரிக்கும் தானே முடிக்கணும் இங்க காரணமே மூளை பார்த்தீங்களா அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா வந்து கையில் தூக்கி கொண்டு வர பைக்கில் வந்துட்டு இங்கால கொண்டு வர முடியாத சூழ்நிலை தான் நான் வாக்கும் எப்பயாமக்கா உங்களோட ரோட்டு போட்டு தருவாங்க குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே பெட்டியிலே பணமில்லே வெத்தமில்லே சொந்தமில்லே தானே. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காரைநகரில் தான் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காரைநகர் வந்து ஒரு பதிவான பிரதேசம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா உடனே வெள்ளம் கூடுற இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ காரைநகரை தான் சொல்லுவேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஃபுல்லாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சதால் பார்த்தீங்கன்னா காரைநகரில் வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் போட்டிருக்கு. அந்த காணொலியை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோ போகலாம். 3 வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த வெள்ளத்துக்கால போகும்போது பார்ப்போம். அப்பா என்ன வெள்ளம் பாருங்க. அடுத்த ஒரு சிடிபி ஒன்று வருது. பார்த்தீங்களே ஒரு நாள் பெஞ்ச மழையோடைய தம்பி என்ன மாதிரி வெள்ளம் காணுமோ இந்த ஊழலுக்குள்ளார முடிக்கலாம் ஊழலை முடிக்கணும் இங்கே காரணமே ஊழல் எல்லா இடத்துலையும் மூழல் தான். என்ன அப்போ எத்தனை வரையும் இந்த ரோட்டு போடாமல் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டு எத்தனை வருஷம்? நான் அறிஞ்சு ஒரு 40 வருஷம். 40 வருஷமா ரோடு. நானே 24 வருஷம் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். வாரம் வருஷம் முழுக்க இப்படி தான் நிற்கும் இருக்குமே. ஒரு நாள் இரவு பெஞ்ச மழைக்கு எப்படி என்றால் சரி நீங்கள் நிற்கிற இடம் எல்லாம் வெள்ளமாக தான் இருக்கும். வீட்டுக்கே விடலாம். வீட்டுக்கு உங்கள் இஞ்சாலையெல்லாம் படுக்க வெள்ளம். எங்களை வீட்டுக்கெல்லாம் வெள்ளம் நிற்கும். அதை காண விட்டுறதுக்கு கொஞ்சம் உள்ளுக்கு விட வேணும். அவங்கள்டையும் விட சொல்லிடு. அது காண பிடிச்சி அகலமாக போட்டா தண்ணி ஓடிடும். இந்தியா காம்பியில் சென்னையிலேயே இந்தியன் இதுலேயே பெரிய கேவலம் பார்த்தேன். நான் பார்க்குறேன். அங்கே அவனே எத்தனையோ பேர் முறைப்பாடு செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஒன்று விழுந்து உடம்பும் ஒன்று கரண்ட் அடித்து சாகும். இது வந்து உப்ப வெள்ளம் நிற்கிறதுக்கு ஒரு இன்னொரு காரணம் சொல்லலாம். இந்த கடல் தண்ணி வந்து கடலுக்கு நில தண்ணி போடுறத பூட்டி கிடக்குது. ஏன்னா இங்கே இந்த நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பூட்டி வச்சிருப்பினோம். ஏன்னா எல்லா தண்ணியும் கடலுக்கு திறந்து விட்டால் இந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து உப்பு தண்ணியாக மாறிடுமான்னு சொல்லி அதால் இனி வந்து திறந்து விட்டால் தண்ணிகள் வழிகிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். அப்படித்தானே? இப்படி ஒரு வெள்ளத்தில் மிதப்போமோ கடலோரம் வாங்கிய ஏனையா நீங்கள் அந்த சூப்பர் சிங்கரை போல இருந்தது நேற்று கதகதப்பா மாறிவிட்டேன் காதலினால் மாறிவிட்டேன் கடலோரம் உயிராக நான் வீட்டிலேருந்து அம்மன் கோவில் அவங்களுக்கு இந்த நேரம் இந்த பாடல் எப்படி தோண்டுனா ஐயா இல்லை குளிரா இருக்கிறதுல விட நாங்கள் எடுத்து விடுறீங்க இந்த பாட்டையா குளிரே இல்லை. இன்னொரு பாட்டை வரைஞ்சிடுங்க ஐயா அவங்களால நீச்சல் ஒன்று அடிக்கலாம் போல என்ன
ஒரு பாட்டு ஒன்று. யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே பெட்டியிலே பணமில்லே பெத்தவில்லே சொந்தமில்லே யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே நல்ல உடல் மாதிரி வாங்க தென்னையை பெற்றால் இளநீர் பிள்ளையை பெற்றால் எங்க என்ன தண்ணி அங்கால தண்ணி ஒன்று ஆள் பிரதேச உறுப்பினர் பிரதேச உறுப்பினர் என்னன்னா டச்சப் பண்ணி இருக்கிறாங்க திருப்பி கரைச்சி கொண்டு போட்டு விடாங்க தள்ளி மண்ணு போட்டு அங்காலையும் பண்ணலாம் ஒன்று போகல நான் உங்களை போகிறேன். இப்போ எங்கே போகிறீங்க நான் வேலையை போகிறேன். வேலை போகிறீங்க பெரிய ஆசை பஸ் வர வரத பாருங்க வந்தா பார்த்தீங்களே பஸ் புதாய போதா கொஞ்சம் வண்டா புதாஞ்சு தான் பாருமே 2 வருஷம் கலவட்டம் ஒன்று வருது பார்ப்போம் இந்த வெள்ளத்துக்கால இது முன்னுக்கு போகுது ரங்கினாலே வெள்ளத்துக்கான் ரங்கணும் அவ்வளோ நிலைமையெல்லாம் இருக்கு என்னண்ணா வாய்க்கால என்ன மூடப்பட்டுட்டோம் இருக்குதா அது என்ன கிளியர் இல்லாமல் இருக்கும் அடைபட்டு இருக்கிறதுல ஓடுது இல்லையா கட்டை இல்லை அப்போ மண் வந்து மண் வரைக்கும் எல்லாம் அப்படியே அதுக்குள்ள போய் நின்று தண்ணி ஓட முடியாது ரோட்டு வேலை என்ன அப்படியே உளுத்து போச்சா நான் அது அப்புறம் இன்னும் போடல மழை தண்ணி நிக்க 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 ரோட்டு அரிக்கும் தானே மண் அரிச்சு அதில் கல் வச்சிருக்கு நான் தான் வச்சது அந்த கிடாங்கொண்டு இருக்கு அதில் முடிவு அப்படி அங்கே ஏறுது அதுக்கு நீங்கள் தான் கல் வச்சிருக்கு ஒன்றுமே அடையாளம் தெரியாம வந்து விழ வேண்டியதானே பெரிய பள்ளங்கள் இதில் கொண்டுமே செய்யறீங்க டச்சப் பண்ணிட்டு போகிறான் பேர் வேறு வீணா டச்சப் பண்ணிட்டு போவிடும் ஒரு 50 லட்ச ரூபா நிதி ஒதுக்கு அந்த அதுக்கு சல்லிகள் டிப்பர்கள் போச்சு தண்ணி போட்டு போகிறோம் அட்டாங்க விதான மேரம் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்தால் படம் பிடிக்கணும் பண்ணுறேன் வயசு அம்மாட்ட என்னென்ன ஃபோன் இருக்கும் அது சரியா அது செத்து கிடந்த அப்புறம் தான் தெரியும் வெள்ளம் வந்திருக்கேன் எப்பயாமக்கா உங்களோட ரோட்டு போட்டு தருவாங்க அதுதான் தெரியவே இல்லை அண்ணா என்ன இடம்பெயர்றீங்களோ அண்ணா இடம்பெயர்றீங்களோ கோயிலுக்கு போகலாம் பெறலாமோ தெரியா மழை பெஞ்சா டிவிஎஸ் போக வேண்டாம் உயரமான ஆட்டோ தானே இங்கே ஆகலை சரி வர பஸ்ஸை பாருங்க சின்ன பஸ் மற்றதெல்லாம் ஜிடிபி பஸ் எல்லாம் பெரிய பஸ்ஸுகள் ஓரளவு வந்துடும் இது வந்து சின்ன பஸ் டயர் வந்து எவ்வளோத்துக்கு கீழே நிற்குதுன்னு பார்த்தீங்க என்ன லோட்டோட போதண்டு பார்த்தீங்களே வானந்தா இல்லை மக்களும் எப்படி இருக்கு சொல்லி அம்மா வந்து அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டு தான் போகிறா பார்த்தீங்களே வச்சு உருட்டி கொண்டு தான் போயினேன்
பார்த்தீங்களா அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா வந்து கையில் தூக்கி கொண்டு வர பைக்கில் வந்துட்டு இங்கால கொண்டு வர முடியாத சூழ்நிலை தான் வாக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக்குகளில் வந்து ரங்கி அங்காலையும் இஞ்சாலையும் நடந்து தான் போய் கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா முழங்கால கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி நிற்குது.